வணக்க நண்பர்களே, இது உங்களுடைய அன்புள்ள ஆறுசக்தி யூடியூப் சேனல். உங்களோட ஆறுசக்தி இப்போ எங்கே வந்திருக்கு தெரியுமா? எங்கள் தோட்டத்துக்கு தாங்க வந்திருக்கேன். தோட்டத்தில் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பயணி காய்க்கிற விடுலி இருக்குது பார்த்தீங்களா? ஒரு சில இடங்களில் வந்து இதை வந்து பெரன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து பயணி காய்க்கிற விடுலின்னு சொல்லுவோம். போன வருஷம் நாங்கள் இதே நேரத்துக்கு ஒரு 6 மாதம், சித்திரை மாதத்துலேருந்து ஆவணி மாதம் வரைக்கும் பயணி காய்ச்சோம். அதுக்கப்புறம் இந்த இடத்த வந்து யூஸ் பண்ணல. இந்த இடத்த வந்து நம்ம வந்து புழங்கிக்கிட்டு இருக்கும்போது வந்து இடம் வந்து நல்லா சுத்தமாக இருக்கும் பார்த்துக்கோங்க. பயணி காய்க்காத நேரங்கள் நம்ம புழங்காமல் இருப்போம்ல, அப்போ வந்து இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? கொத்தான் கூடு எல்லாமே நிறைய வச்சுருக்கு. நாங்கள் எப்போதுமே வருஷம் வருஷம் இந்த விடுதியில் வந்து சுற்றி கொத்தான் கூடு இருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த பூமியில் புள்ளி புள்ளியாக இருக்கும். அதை வந்து நம்ம மண்ணை வச்சு அள்ளி தோண்டி பார்த்தோம்னா அதுக்குள்ளே ஒரு பூச்சி இருக்கும். அது வந்து சின்ன வயசில் நல்லா விளையாடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது வந்து சின்ன அடுப்பு. இதில் வந்து சின்னதாச்சு வச்சு பயணி காய்ப்போம். இது வந்து சிரட்டை. இதில் தான் கருப்பட்டி ஊற்றுவோம் பார்த்துக்கோங்க. அந்த பக்கமாக இருக்கிறது வந்து பெரிய அடுப்பு. அதில் வந்து பெரிய தாச்சு வச்சு காய்ப்போம். அதுக்கப்புறம் விறகு எல்லாமே நாங்கள் பக்கத்தில் எடுத்து போட்டிருப்போம் பார்த்துக்கோங்க. இது வந்து இந்த வேப்ப மரம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த வேப்ப மரத்துக்கிட்ட வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து இதில் தான் நாங்கள் கருப்பட்டி கிண்டி ஊற்றி அதில் உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் படுத்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம் பார்த்துக்கோங்க வீட்டுக்கு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறையா புல் எல்லாமே முளைச்சிருக்கும். ஆனால் இந்த வருஷம் அவ்வளோவா புல் இல்லை, செடி மட்டும்தான் இருக்குது. கொஞ்சம் நீட் பண்ணவும் இனிமேல் ஈஸியாக தான் இருக்கும். இது நீட் பண்ணணும் பார்த்துக்கோங்க இனிமேல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சின்ன வயசில் எங்கள் அம்மா கூட நான் வந்து இங்கே பயணி காய்க்க வருவாங்க. அப்போ என்னை கூட்டிகிட்டு வருவாங்க. எங்கள் அம்மாவுக்கு சின்ன சின்ன வேலைலாம் செஞ்சு கொடுத்து அந்த பழைய ஞாபகங்கள் எல்லாமே நினைவுக்கு வருது. ஸோ அதனால் ஒரு வீடியோ எடுத்துகிட்டேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.